நாம் அங்கே எதுக்கு போயிருக்கோம்? ஐயா சாமி 3 வருஷமாக அடி வாங்கின்னுக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த பைடனும் என்னென்னவோ பண்ணார், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எப்படியாவது காப்பாற்றுங்க. ரைட், காப்பாற்றுங்க அப்படின்னா எந்த மாதிரி காப்பாற்றணும்? சண்டையை நிறுத்தணும். அதுதானே ஃபஸ்ட்டு எய்மாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அடுத்தது இல்லையா? இழந்த நிலத்தையும் உங்களுக்கு மீட்டு தாங்க அப்படின்றது அவரோட. ஒவ்வொன்றா தான் ஒரே நேரத்தில் நீங்கள் அந்த நிலத்தை மீட்டு கொடுக்குற வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டுக்கினே இருப்போம்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சண்டையை நிறுத்தணும். அதுக்கப்புறமா அதை யார் எடுக்கிறது, யார் கொடுக்கறது, என்ன பண்ணுறது அப்படின்ற பேச்சுவார்த்தைக்கு போகணும். ஆனால் அதெல்லாம் முடியாது. நீங்கள் கேரண்டி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் சண்டையை நிறுத்துவோம் அப்படின்னா அது என்ன லாஜிக் அது? சரிங்க, இப்போ கேரண்டி அமெரிக்கா சொல்லிட்டாங்க, ஓகே ரைட், அந்த குக்கருக்கு கேரண்டி கொடுக்குற மாதிரி உக்ரைனுக்கு நான் கேரண்டி அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோட இவர் ஒத்துப்பாரா? என்ன கேரண்டி கொடுக்குற எனக்கு சொல்லு அப்படின்வாரு. அடுத்தது என்ன பண்ணுவார்? நேட்டோவில் என்னை சேர்த்துக்காங்க, அப்போ தான் நான் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லின்னுக்கிறாரு. இந்த சண்டைக்கு காரணமே உக்ரைன் நேட்டோவில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான்.